ரீசெண்டா நான் ஒரு கோட் படிச்சேன். அது என்னன்னா, உங்கள ஹர்ட் பண்ணவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு பெரிய தண்டனை ஒரு ரிவெஞ்ச் வந்து நீங்க அவங்கள மன்னிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் அது. இது நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுல எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தோணுச்சு. சி மன்னிப்புங்கிறது வந்து மனசார நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அத வந்து ஒரு ரிவெஞ்சாவோ, ஒரு தண்டனையாவோ பார்த்தோம்னா, அங்க நம்ம ஈகோ தான் வேலை செய்யுது. உங்கள ஹர்ட் பண்றவங்களுக்கு நீங்க குடுக்குற மன்னிப்புங்கிறது வந்து உங்கள ஹீல் பண்றதா இருக்கணும். அது வந்து உங்க ஈகோக்கு தீனி போடுறதா இருக்கக்கூடாது. இன்னொருத்தவங்கனால நீங்க நெறைய வலிகள அனுபவிச்சிருக்கலாம். ஆனா, நீங்க மன்னிக்கிற அப்போ வர்ற ஒரு பீஸ் வந்து வேற எதுலயுமே வராது. அது வந்து நீங்க மனசார பண்றப்போ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ராமாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகும். ஒரு ரிவெஞ்சா அத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அது வந்து உங்கள ஹீல் பண்ணாது. என்னைக்கு இருந்தாலும் அந்த மன்னிப்ப வந்து நீங்க ஃபேக்கா குடுக்குற மாரி தான் இருக்கும். ஒரு முகஸ்துதிக்காக நானும் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்குமே தவிர, டீப் டவுனா உங்களுக்குள்ள அந்த வலி என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மனசார மன்னிக்க கத்துக்கோங்க. நீங்க ஒன்ஸ் அத மன்னிக்க கத்துக்கிட்ட ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும். அத நான் உணர்ந்திருக்கேன். அண்ட் உடனே அத பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டைம் எடுத்து இத நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நீங்க பண்ணவங்களா இருந்தீங்கன்னா, அந்த சேஞ்ச் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.